தலாக் மனைவியுடன் சேர்ந்து வாழ கணவன் விரும்பாவிட்டால் கணவன் மனைவியை விவாகரத்து செய்வதற்கு தலாக் என்று கூறப்படும். குலா கணவனுடன் சேர்ந்து வாழ மனைவிக்கு விருப்பம் இல்லாவிட்டால் மனைவி கணவனை விவாகரத்து செய்வதற்கு குலா என்று கூறப்படும். விவாகரத்து செய்யும் உரிமை ஆண்களுக்கு இருப்பதைப் போன்று பெண்களுக்கும் இஸ்லாத்தில் உண்டு. சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் ரலில்லாஹ் அன்ஹு அவர்களின் துணைவியார் நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து, அல்லாவின் தூதரே, என் கணவர் சாபித் பின் கைஸின் குணத்தையோ மார்க்கப்பற்றையோ நான் குறை கூறவில்லை. ஆனால் நான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே இறை நிராகரிப்புக்குரிய செயலை செய்து விடுவேனோ என்று அஞ்சுகிறேன் என்று கூறினார். அப்போது அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சாபித் உனக்கு மனக்கொடையாக அளித்த தோட்டத்தை நீ அவருக்கே திருப்பித் தந்து விடுகிறாயா என்று கேட்டார்கள். அவர், ஆம், தந்து விடுகிறேன் என்று கூறினார். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாபித் அவர்களிடம், தோட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவளை ஒரு முறை தலாக் சொல்லி விடுங்கள் என்று கூறினார்கள். மேற்கண்ட செய்தியிலிருந்து நபி அவர்களின் காலத்திலிருந்த நடைமுறையை அறியலாம். ஒரு பெண்ணுக்கு கணவனை பிடிக்காவிட்டால் அவள் சமுதாய தலைவரிடம் முறையிட வேண்டும். அந்த தலைவர் அவள் கணவனிடமிருந்து பெற்றிருந்த மகர் தொகையை திரும்ப கொடுக்குமாறும் அந்த மகர் தொகையை கணவன் பெற்றுக்கொண்டு மனைவியை விட்டு விலகுமாறு கணவனுக்கு கட்டளையிட வேண்டும். திருமணத்தையும் இரத்து செய்ய வேண்டும் என்பதை இந்த செய்தியிலிருந்து அறியலாம்.